Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யோகமும் தோஷமும் பொதுவானதா, இதுதான் தலைப்பு. நம்ம ஜாதகத்தில் நிறைய யோகங்களும் இருக்கும், தோஷங்களும் இருக்கும். இது 12 லக்னங்களுக்கும் ஒரே மாதிரி வேலை செய்தா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. பொதுவாக சொல்லிப்பட வைக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், களத்திர தோஷம், இருதார தோஷம், புத்திர தோஷம், பூர்வ புண்ணிய சாபம் அப்படின்னு நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லா லக்னங்களுக்கும் ஒரே மாதிரி செயல்படுறதில்லை. 2 வேறு அணிகளை கொண்ட நமது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு அணிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த யோகமாக இருந்தாலும் சரி, தோஷமாக இருந்தாலும் வேலை செய்யும். இப்போ கஜகேசரி யோகம், பிருகுமங்கள யோகம், குருமங்கள யோகம், சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகங்களும் நிறையா இருக்குது. இந்த யோகங்களாக இருந்தாலும் சரி, தோஷங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாறுபாடாகத்தான் இவைகள் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இப்போ உதாரணமாக ராகு கேதுவினால் ஏற்படுற தோஷங்களையே எடுத்துக்குவோம். இந்த ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா, ராகுவுக்கு மேக்சிமம் புதன், சுக்கிரன், சனி இவங்க 3 பேரும் நண்பர்கள். இப்போ இந்த ராகுகேது தோஷம் மிக வலிமையாக வேலை செய்கிறதுங்கிறது இந்த 3 பேர் நண்பர்களாக இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அடித்த மாதிரி இருக்கும், அடிக்காத மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு கலப்பு பலனாக செய்யும். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துக்கு ராகுகேது தோஷம் இருக்குங்கிறது அது 50-50 சாய்ஸ் தான். வேலை செய்யலாம், செய்யாமலும் போயிடலாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மேசலக்ன ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் இருக்குன்னா அது 100% வேலை செய்யும். இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு புரியணும். புரியுதுங்களா? ஒரு சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு சனி தோஷம் வேலை செய்கிற அளவுக்கு ஒரு ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு வேலை செய்யாது. காரணம் என்ன? ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சனி நண்பர், அவர் தான் ராஜயோகாதிபதி. அவர் எதுக்கு தோஷம் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி மாற்று ஏற்பாடுகளை செய்வார். ஒரு சிம்மலக்கண ஜாதகம் 5ஆம் இடத்துல சனி இருக்குது, குருவோட வீடு தான். சனி இருக்காருன்னா இவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலேருந்து, பூர்வீக சொத்து கிடைக்கிறதுலேருந்து, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிறதுலேருந்து எல்லாமே சிக்கலாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 5ஆம் இடத்துல சனி இருக்குன்னா குழந்தையும் சீக்கிரம் பிறந்துடும், பூர்வீக சொத்துலையும் பெரிய பிரச்சனை வராது, குலதெய்வ அனுகிரகமும் கிடச்சிக்கிட்டே தான். இது ஏங்க இப்படின்னா அதுதான் மாற்றாந்தாய் மனப்பான்மை. தன்னுடைய அணி லக்னக்காரர்களுக்கு அந்த லக்னத்திற்கு சார்ந்த தோஷங்கள் எல்லாம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும். ஆனால் எதிரணி லக்னக்காரர்களாக இருந்துச்சுன்னா வலுவாக அதை செய்யும். உதாரணமாக ஒரு மேசலக்ன ஜாதகர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிற சனி பகவான் திருமணத்தை முடிஞ்ச வரைக்கும் லேட் பண்ணுவார். ஒரு கடகலக்கண ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிற சனி பகவான் மேரேஜ் லைஃப்பில் சந்தோஷத்தை கொடுக்க முடியாதபடி தடங்களை ஏற்படுத்துவார். அதுவே சிம்ம லக்னத்துக்கு செய்வார். இதுவே ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அப்படியெல்லாம் லேட் பண்ணுறது இல்லை. ஒரு கன்னி லக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்துடுறாரு. இந்த வித்தியாசம் பிடிபட வேண்டும். ஸோ யோகமாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் அந்த அணிகளுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். இன்னொரு இது பார்த்திங்கன்னா, ஒரு குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய இந்த குருச்சந்திர யோகம், குருவும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்திலையோ அல்லது இணைந்தோ இருவரில் ஒருவர் வலுவான நிலையில் இருந்தால் இந்த யோகம் ஏற்படுது. ஒரு மேசலக்ன ஜாதகர்களுக்கு கஜகேசரி யோகம் தரக்கூடிய 100% நல்ல பலன் அளவுக்கு கட்டாயம் ரிஷபலக்ன ஜாதகருக்கு செய்யாது. ஏன்? ரிஷபலக்னத்திற்கு குரு அல்லது சந்திரன் ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாத கிரகங்கள், போக கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களும் கூட. அப்போ இவங்க அந்த மேசலக்னத்துக்கு தரக்கூடிய ஒரு ராஜயோகத்தை, வளர்ச்சியை, முன்னேற்றத்தை ரிஷபலக்னக்காரங்களுக்கு செய்ய மாட்டாங்க. யோகம் எப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தன் அணிக்கு ஒரு மாதிரியும் ஆப்போசிட் அணிக்கு வேறு மாதிரியும் செயல்படுதோ,
அதே மாதிரி தான் தோஷங்களும். அப்போ யோகங்களும் தோஷங்களும் பொதுவானதுன்னு சொல்லி வைக்கிறதுல குளறுபடிகள் இருக்குது இல்லையா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிதுன லக்ன ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்கிற மாதிரி கடக லக்கணத்திற்கோ சிம்ம லக்கணத்துக்கோ வேலை செய்யாது. ஏன் கடக லக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும் செவ்வாய் தோஷம் பெருசாக வேலை செய்யாது? நிச்சயமாக இந்த 2 லக்னக்காரர்களுக்கும் செவ்வாய் ஒரு ராஜயோகாதிபதி. இவர் 2ல் இருக்கார், 4ல் இருக்கார், 7ல் இருக்கார், 8ல் இருக்கார், 12ல் இருக்கார். இது தோஷம்னு சொல்லி கட்டி கழிப்பது சாத்தியமற்றது. இது நடைமுறைக்கு பொருந்தி வராத அமைப்புகளாகவே இருக்கும். ஆனால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம்ன்றுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லக்னங்களுக்கு இந்த செவ்வாய் தோஷம் வேலை செய்கிறதே இல்லை. ஒரு மீன லக்னத்தை எடுத்துக்குவோம். இவங்களுக்கு செவ்வாய் ஆட்டோமேட்டிக்காக லக்ன சுபராயிடுறார். ஒரு தனுர் லக்னம் எடுத்திங்கனாலும் லக்ன சுபராயிடுறார். கடக லக்னம் எடுத்திங்கனாலும் லக்ன சுபராயிடுறார். சிம்ம லக்னம் எடுத்திங்கனாலும் லக்ன சுபராயிடுறார். விருச்சிக லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதி, மேச லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதி. இப்போ இந்த 6 லக்னத்துக்கும் செவ்வாய் தோஷங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் அது பாட்டு கடந்து போயிடும். பேரளவுக்கு இருக்கும். இது வேலை செய்யுங்கிற மாதிரி 100% இது கன்ஃபார்மாக செவ்வாய் தோஷம் வேலை செஞ்சே தீரும் அப்படின்ற முடிவுக்கு போகவே முடியாது. இதே மாதிரி சனி மகாதோஷம் அப்படிங்கிறது ரிஷப லக்னத்திற்கோ, மிதுன லக்னத்திற்கோ, கன்னி லக்னத்திற்கோ, துலா லக்னத்திற்கோ, மகர கும்ப லக்னக்காரங்களுக்கோ பெருசாக வேலை செய்கிறது இல்லை. ஆனால் இதுவே ஆப்போசிட்டாக ஒரு மிதுன லக்னக்காரருக்கு செவ்வாய் தோஷம் வச்சு செய்யும். கன்னி லக்னக்காரருக்கு செவ்வாய் தோஷம் கன்ஃபார்மாக வேலை செய்யும். துலா லக்னக்காரருக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்யும். ரிஷப லக்னக்காரர் செவ்வாய் தோஷம் வேலை செய்யும். மகர லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்ய வாய்ப்பு உண்டு. கும்ப லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்ய வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த கணக்கீடுகளில் வித்தியாசத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் லக்ன சுபர்கள் கட்டாயத்தின் பேரில் உங்களுக்கு தோஷத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால் அவர்கள் அதை அறையும் குறையுமாக தான் செய்வார்கள். செய்யலாம், செய்யாமலும் போயிடலாம். அதே மாதிரி உங்கள் லக்ன அசுபர்கள், அதாவது உங்களுக்கு எதிரி, கட்டாயத்தின் பேரில் யோகத்தை தர வேண்டிய விதி இருக்கிறது என்றாலும் கூட அந்த யோகமும் முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யாது. இப்போ ஒரு கன்னி லக்ன ஜாதகர், இந்த கன்னி லக்னம் மிதுன ராசி, கன்னி லக்னம் மிதுன ராசி ரெண்டுமே புதனோடது. உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல ஆட்சி, குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன், நல்ல வளர்பிறை சந்திரன், கிட்டத்தட்ட பௌர்ணமிகிட்ட போயிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க. இது ஒரு குருச்சந்திர யோகம் ஜாதகம், முழுமையான குருச்சந்திர யோகம், வேலை செய்ய தகுதியுடைய ஜாதகம். ஆனால் இந்த ஜாதகத்துக்கு அந்த குருச்சந்திர யோகங்கிறது பேருக்கு கூட வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு? நாம் என்ன நினைப்போம்? குருச்சந்திர யோகம் இருக்குது, சிறப்பாக இருக்கும், வெகு சிறப்பு, யோகம், முன்னேற்றம். ஆனால் அப்படி ஒன்றுமே இருக்காது. ஒரு சிவராஜ யோக ஜாதகம்ங்கிறது ஒரு துலா லக்ன ஜாதகத்திற்கு குருவும் சூரியனும் இணைந்த நிலையில் 7ஆம் இடத்துல இருக்காங்க. இதில் சூரியன் உச்சம், குரு அதிநட்பு, சிவராஜ யோகம். ஆனால் இந்த துலா லக்னத்திற்கு இந்த சிவராஜ யோகம் பேரளவுக்கு கூட வேலை செய்யாது. யோகம்தான், லக்னப்படி இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த லக்னத்திற்குடைய சுக்கிரனுக்கு இந்த குருவாகட்டும் சூரியனாகட்டும் நண்பர்கள் அல்லாத நிலையில் இந்த யோகத்தை இவர்கள் முழுமையாக வேலை செய்யும்னு எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ யோகமோ தோஷமோ பொதுவானதான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அது துல்லியமாக வரையறுக்கப்பட வேண்டியது அவசியம். இது இந்த ஜாதகத்திற்கான யோகம்தானா, இது கட்டாயம் இவர்களுக்கு வேலை செய்யும் தகுதி கொண்டதா, எந்த அளவுக்கு இது வேலை செய்வதற்கான சாத்தியம் உள்ளது, இதெல்லாம் நம்ம கணக்கில் போடணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், இவங்களுக்கு சுக்கிரன் தரக்கூடிய மாளவிகா யோகம் இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், லக்னத்துக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார், மாளவிகா யோகம் இருக்குது. ஆனால் இந்த லக்னத்துக்கு இந்த யோகம் வேலை செய்யுமானா வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? இந்த லக்னத்துக்கு அவர் சுபர் அல்ல, 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 4ஆம் இடத்துல உச்சம், லாபஸ்தானத்துக்கு அவர் மறைந்த நிலையில் ருணஸ்தானத்துக்கு லாபத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ இங்கே யோகத்துக்கு பதிலாக கஷ்டம்தான் அதிகமாக இருக்குங்கிறது மாதிரியான சூழ்நிலைகளை தான் உருவாக்குது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நாம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் லக்னத்துக்குள்ளே வரக்கூடியவர்கள் தரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு வரக்கூடிய தோஷங்களும் முழுமையாக வேலை செய்யும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மேசலக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரனுடைய கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும். ஆனால் அதுவே ஒரு மகர லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரனுடைய 10ஆம் வீட்டு கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது. இந்த வித்தியாசம் நமக்கு புரியணும்.
ஒரு விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் எல்லாம் பெருசாக வேலை செய்யாது. பத்திர யோகம் இருக்குது, புதன் தரக்கூடிய யோகங்கள் வேலை செய்யுமா அப்படின்னா அதெல்லாம் பெருசாக வேலை செய்யாது. ஆனால் அதே நேரத்தில் குரு தர்ற யோகம், சூரியன் தர்ற யோகம், சந்திரன் தர்ற யோகம் இவர்களுக்கு முழுமையாக பலனை தரும். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் 4ஆம் இடத்துல சனி ஆட்சி மூலத்திரியோகம் சசயோகம். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் சனி பகவான் வலுவோடி உட்கார்ந்துருக்காரு. இது சசயோகம் அப்படிங்கிறாங்க. சனி திசையும் நடப்புக்கு வருது. இவர் பார்த்தீங்கன்னா அடிமையிலும் கேவலத்திலும் வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. எங்கே சார் சசயோகம்னாங்க, நான் ஒரு ஆள்கிட்ட சம்பளம் வாங்கி வாழ்க்கை பூரா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேனே ஒளி அதுலேயும் நிரந்தர வேலை இல்லை, என்னை முதலாளியாக நீ 100 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள் லக்னத்திற்கு அவர் அவயோகி, எதிரி கிரகம். அவர் யோகம் தர்றாருன்னா நம்ம முழுசாக அதை நம்ப கூடாது. இதுதான் சூட்சுமம். புரியுதுங்களா? உங்கள் லக்னத்திற்கு நண்பர்கள் தர்ற தோஷங்கள் பெருசாக உங்களை பாதிக்காது. உங்கள் லக்னத்திற்கு நண்பர்கள் தர்ற யோகங்கள் கட்டாயம் வேலை செய்யும். உங்கள் லக்னத்திற்கு எதிரிகள் தர்ற தோஷங்கள் கட்டாயம் பாதிக்கும். உங்கள் லக்னத்துக்கு எதிரிகள் தர்ற யோகங்கள் பெரிதாக வேலை செய்யும் என்று நம்பக்கூடாது. ஸோ யோகங்களாகட்டும் தோஷங்களாகட்டும் பொதுவானவை அல்ல. அது அணி மாதிரி மாறி செயல்படும் தன்மை கொண்டவைகள் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.